Hi everyone, welcome to Shanbrief channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பேட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோ சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸோட கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு பிளாங்க் ஷீட்டை நியூவாக எப்படி கொண்டு வரது, ஆல்ரெடி இருக்க ஃபைலை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் எண்டுன்னு ஒரு கீ இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எண்ட் எண்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் த கர்சர் டு த எண்ட் ஆஃப் த லைன். ஓகே, எண்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் பிகினிங் லைனில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸோட எண்டு லைனுக்கு கொண்டு வரது தான் எண்ட் கீயோட ஒர்க். இப்போ என்னோட மவுஸ் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்க என்னோட கர்சர் எங்கே இருக்குது, அந்த 15க்கு முன்னாடி இங்கே இருக்குது, பிகினிங் லைனில் இருக்குது. இப்போ என்னோட கர்சர் எண்ட் லைனுக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மவுஸில் இருந்து நான் கொண்டு வந்து இங்கே வச்சுறேன். இப்போ மவுஸை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ எனக்கு மவுஸே ஒர்க் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஏரோ கீஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எந்த சைடு வரணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, ரைட் ஏரோ கீயை நான் கிளிக் பண்ணுறேன். ரைட் ஏரோ கீயை கிளிக் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மூவ் ஆகுதா, மூவ் ஆகி நீங்கள் அப்படி தான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் நீங்கள் எண்ட் லைனுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க நான் கிளிக் பண்ணுறேன், ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த எண்ட் லைனுக்கு நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா என் கீ. இப்போ பிகினிங் லைனில் இருக்குன்னா நீங்கள் என் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என் லைனுக்கு கர்சர் வந்துடும். இதுதான் என் கீயோட ஒர்க்கு. இதுக்குன்ட்டு ஒரு வாட்டியும் நீங்கள் ஏரோ கீஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏன் என்னால் என் கீ யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுருக்கவங்களால என் கீ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் எண்டு கீயும் ஏரோ கீயும் ஒரே கீயாக தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீபோர்டில் எண்டுன்ட்டு தனியாக ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தனியாக கீ இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோ கீயோட சேர்ந்து என் கீன்னு சொல்லி இருந்ததுன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம். ஹோமோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா it takes the cursor to the beginning of the line. ஓகே, என் கீ மாதிரி தான் இதுவும். இப்போ பாருங்க என்னோட கர்சர் எண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பிகினிங் லைன், அதாவது இந்த 15க்கு முன்னாடி எனக்கு கர்சர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 15க்கு முன்னாடி கர்சர் வந்துடும். அதாவது இங்கே பாருங்க இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே கர்சர் வந்துடும். இதுவும் ஏன் என்னால் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கீன்னு சொல்லிட்டு தனியாக நம்மளுக்கு கீ இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் ஏரோ கீ கூட ஒரே கீயாக இருந்ததுன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல். செலக்ட் ஆலோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+A. இந்த செலக்ட் ஆல் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு 3 பேஜஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 3 to 4 பேஜஸ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் பேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மவுஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது என் கை தவறி பட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அன்செலக்ட் ஆகிடலாம். செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு மறுபடியும் போயிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் Ctrl+Aவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ தேர்ட் பேஜ் வரையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா அந்த தேர்ட் பேஜ் எண்டில் கர்சர் வச்சுட்டு Ctrl+A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து தேர்ட் பேஜ் வரையும் ஃபுல்லாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த 16 வரையும் எனக்கு செலக்ட் பண்ணுவேன். இந்த லாஸ்ட் ஒன் 16 செலக்ட் ஆல்னு கொடுத்துருக்கேன்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா எண்டில் கர்சர் வச்சுருக்கேன். கர்சர் வச்சுட்டு Ctrl+A கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல். ஷார்ட்கட் கீ Ctrl+A. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என் கீயை பற்றி பார்த்துருக்கோம், ஹோம் கீயை பற்றி பார்த்துருக்கோம், செலக்ட் ஆல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.